Hi all. So exercise 1.2ல fifth sum. So அவங்க என்ன சொல்றாங்க பாரு நான் கொஸ்டின் படிச்சிடுறேன். A company has 4 categories of employees. அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, கிளர்க் இருக்காங்க, மேனேஜர் இருக்காங்க, எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சம்பளம் 10,000 ரூபா, 25,000 ரூபா, 50,000 ரூபா, 1,00,000 ரூபா. சரியா? பீப்புள் ஹூ ஒர்க்ஸ் கேட்டகிரி ஏ, சி, எம், இ ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அப்போ அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அசிஸ்டன்ஸுக்கு 10,000 ரூபா. ஃபர்ஸ்ட் ஏ தானே இருக்கு. அப்ப இங்கேயும் ஃபர்ஸ்ட் 10,000 தானே இருக்கு. அப்ப அசிஸ்டன்ஸுக்கு 10,000 ரூபா, கிளர்க்குக்கு 25,000 ரூபா, மேனேஜர்ஸ்க்கு 50,000. ஸோ எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh. சரியா? ஸோ மொத்தமா 5 அசிஸ்டன்ட் இருக்காங்க. ஓகேவா? 5 அசிஸ்டன்ட் A1, A2, A3, A4 எழுதிக்கலாமா? சரி நான் எழுதிக்கிறேன். ஸோ A1, A2, A3, A4, A5 5 அசிஸ்டன்ட் இருக்காங்க. கிளர்க்கு மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? C1, C2, C3, C4 4 பேர் இருக்காங்க. C1, C2, C3, C4. அடுத்தது மேனேஜர்ஸ் எத்தனை பேர் இருக்கு? கிளர்க்கு முடிஞ்சிச்சு. மேனேஜர் 3 பேர் இருக்காங்க. M1, M2, M3, M1, M2, M3. அடுத்தது இன்ஜினியர்ஸ் 2 பேர் இருக்காங்க. சாரி, எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் E1, E2. E1, E2. சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட். இத்தனை பேர் தான் இருக்கிறாங்க அந்த ஃபேமிலியிலேயே, ஐ மீன் அந்த ஆஃபீஸ்லயே. அந்த ஆஃபீஸ்லயே. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறத எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? இஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்டு பை எக்ஸ் ஒய். கரெக்ட். நானும் பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ செகண்ட் இருக்கிறத ஒய்ன்னு வைக்க போறேன். ஆனால் ஒய்ல என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு. எக்ஸ் சேலரி, சாரிப்பா, எக்ஸ் வந்து சேலரின்னு வைக்க சொல்றாங்க. அப்போ ஒய் இஸ் பர்சன். அப்போ ஒய் தான் பர்சன். இப்போ எக்ஸ் சேலரி. அப்போ எக்ஸ் இங்கே வச்சுக்கிறேன். ஓகேவா? சேலரி என்னன்னு கொடுத்துருந்தாங்க? 10,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க, 25,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க, 50,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் 1,00,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. ஆமாவா? அப்போ சேலரி தான் அவன் எக்ஸ்ன்னு வச்சுக்க சொல்றான் என்ன. கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். எஸ், அப்போ சேலரி தான் அவங்க எக்ஸ்ன்னு வச்சுக்க சொல்றாங்க என்ன. ஓகேவா? ஒய் வந்து பர்சன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான்ப்பா எடுக்கணும். சரியா? ரைட். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஆர்டர்டு பேர்ஸ் அண்ட் அன் ஆரோ டயக்ராம். ரைட்டு. ஆர்டர்டு பேர் எழுதிடலாமா? இங்க பாருங்க, ஆர்டர்டு பேர். என்ன ஆர்டர்டு பேர்? மொத்தமா 10,000 ரூபாய் எத்தனை பேர் வாங்குறாங்க? A1 வாங்கினாரு. அப்புறம் 10,000 ரூபாவை A2, அப்புறம் 10,000 ரூபாவை A3, அப்புறம் 10,000 ரூபாவை A4, அப்புறம் 10,000 ரூபாவை A5, அப்புறம் என்னது 25,000 C1, 25,000 clerical 2, 25,000 clerical 3, 25,000 clerical 4 வாங்கினாரு. ஆர்டர் பண்ணியாச்சு. அடுத்தது 50,000 எத்தனை பேர் வாங்கினாங்க? மேனேஜர் வாங்கினாங்க. 3 மேனேஜர் இருக்காங்க. M1, M2, M3. ரைட்டா? அடுத்தது 1,00,000 ரூபாய் யார் வாங்கினா? 1,00,000 ரூபாய் எக்ஸிகியூட்டிவ் 1, எக்ஸிகியூட்டிவ் 2. முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். இதுதான் என்னோட ஆர்டர்டு பேர். இப்போ ஆரோ டயக்ராம் வரைஞ்சிடலாமா? ஆரோ டயக்ராம். 10,000 ரூபாய் எத்தனை பேர் வாங்கினாங்க? 1, 2, 3, 4, 5. 25,000 ரூபாய் 1, 2, 3, 4. 50,000 ரூபாய் 1, 2, 3. 1,00,000 ரூபாய் 2, 2. இவ்வளவுதான் நான் ஆரோ டயக்ராம். ஓகேவா? ஆரோ டயக்ராம். இது ஆர்டர்டு பேர். புரிஞ்சதா சாமி?
கிளியரா இருக்கா? ஆனா இதுல ஏதாவது டவுட்னா தயங்காம கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். சரியா? தேங்க் யூ.